குருட்சேத்திர போர் முடிவானதுக்கு பிறகு கௌரவர்களும் பாண்டவர்களும் தன் நட்பு நாடான மத்த அரசர்கிட்ட ஆதரவு கேட்கிறாங்க. அதே போல துவாரகைக்கும் சென்று கிருஷ்ணர்கிட்டையும் ஆதரவு கேட்கறதுக்காக துரியோதனனும் அர்ஜுனனும் போறாங்க. அந்த சமயத்துல கிருஷ்ணரும் தூங்கிட்டு இருக்காரு. துரியோதனன் என்ன பண்றாருன்னா, பாதத்து பக்கம் ஒரு நாற்காலியும் தலை பக்கம் ஒரு நாற்காலியும் இருக்கு. ஆனா துரியோதனன் தலை பக்கத்துல இருக்க நாற்காலி மேல உட்கார்றாரு. அர்ஜுனனும் கிருஷ்ணரோட பாதத்துக்கிட்ட இருக்கிற நாற்காலி மேல உட்கார்றாங்க. தூங்கி எழுந்து முதலாவதாக கிருஷ்ணர் அர்ஜுனனை தான் பாக்குறாங்க. வா அர்ஜுனா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. துரியோதனனும் சண்டை போடுறாரு. நான் தானே முதல்ல வந்தேன், ஆனா நீ என்னோட சிரசின் மேல உட்காந்துட்டு இருக்க. அர்ஜுனன் தான் என் பாதத்தை சரணடைஞ்சிருக்கிறான். நான் முதலாவதாக அர்ஜுனனை தான் பார்த்தேன். நானும் என் நாராயணி சேனையும் ஒவ்வொரு பக்கம் இருப்போம், 2 பேரும் ஒரு பக்கம் இல்லை. யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதலாவதாக அர்ஜுனன் எனக்கு நீங்க மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற துரியோதனன், இவன் என்ன முட்டாளா பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உங்களோட மாபெரும் நாராயணி சேனை போதும்னு சொல்றாரு துரியோதனன். இதுதாங்க ட்விஸ்ட்.